ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த பூமியிலே உயிரோடு இருப்பது அது கர்த்தருடைய கிருபை. அவருக்கே நாம் மகிமை செலுத்த வேண்டும். லூக்கா 18:1 வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன உவமையை சொல்லுகிறார்? அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் அந்த பட்டணத்தில் நியாயாதிபதியாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காத ஒரு மனிதன் என்று சொல்லி அந்த உவமையை ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பயப்படுவதே இல்லை, மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி யாரையும் மதிப்பதே இல்லை. நீங்கள் கூட அநேக நேரங்களில் என்னை யாரும் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த மனிதனும் அப்படித்தான். யார் வந்தாலும் அவனை மதிக்கிறதே கிடையாது. அவனுடைய கௌரவம், அவனுடைய அதிகார திமிர், பதவியினுடைய ஒரு பெரிய உச்சக்கட்டம், அவன் யாரை மதிப்பதே இல்லை. காரணம் என்ன? அவன் நியாயாதிபதி. ஆகவே அவன் யாரை மதிப்பதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறாள். தனிமை வாழ்வு அவளுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நடத்தி செல்வது, ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வது அவருக்கு மிகுந்த போராட்டமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே அவள் என்ன செய்கிறாள்? அந்த நியாயாதிபதியினிடத்தில் போய், எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த விதவை அடிக்கடி போய் அவனை சந்தித்து, அந்த நியாயாதிபதியை சந்தித்து, நீங்கள் எப்படியாவது இதில் எனக்கு ஒரு உதவி செய்தாக வேண்டும், எனக்கு ஒரு நியாயத்தை கொடுக்க வேண்டும், நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள், விசாரியுங்கள் என்று சொல்லி, என்னுடைய எதிராளியினுடைய காரியத்தில் நீங்கள் எனக்கு காது கொடுத்து கேட்டு எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்கள் என்று சொல்லி அடிக்கடி அந்த நியாயாதிபதியை சந்திக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வாழ்க்கையில நீங்கள் அடிக்கடி கேட்டு, பல ஆண்டுகளாக கேட்டு, நன்மைகள் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். சில வேளைகளில் அந்த ஜெபமே மறந்து போயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கேட்டது வெறுமையான நபரிடத்தில் அல்ல, எல்லாவற்றையும் படைத்த ஒரு நபர், எல்லாவற்றையும் படைத்த தெய்வம் அவர் ஒரு நாள் மறப்பதில்லை. நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொன்றையும் அவர் எழுதி வைத்து கொண்டே இருக்கின்றார். சரியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் திரும்ப கொடுக்கிறவர், சரியாக பதில் அளிக்கிற ஒரு நல்ல ராஜா அவர். ஆம், அவருடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, நடக்கிறது என்ன இங்க பாருங்கள். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினாலும், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே அவன் சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறான்? அந்த அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி எவ்வளவு புத்தியாய் அவனுக்கு பதில் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி கூட என்ன செய்கிறான்? அடிக்கடி வந்து ஒருத்தர் வந்து இதில் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் இறங்குகிறதை பார்க்கிறோம். அடிக்கடி வந்து இந்த தொந்தரவு நடக்கக்கூடாது என்பதற்காக கூட அவன் நியாயம் செய்கிறத பார்க்கிறோம். அதை சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அந்த 7ஆம் வசனத்தில் லூக்கா 18:7 அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாருங்க, எவ்வளவு உண்மையா இருக்கிறது பாருங்க. நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்கிற உங்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல அவர் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரோ? யோசித்து பாருங்க. உலகத்தில் உள்ள ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதி கூட அந்த விதவைக்கு ஒரு சரியான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது, பரம பிதாவாகிய தகப்பன், உங்களையும் என்னையும் படைத்தவர், அவர் அண்ட சராசரங்களையும் அறிந்திருக்கிறவர், நீதி எது அநீதி எது, யார் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி எல்லாம் அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கும் பொழுது
அதை அறிந்திருக்கிற ஒரு வல்லமையுள்ள தகப்பன் உங்களுக்கு நிச்சயமாக நீதியும் நியாயமும் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே சிறப்பாக உண்டாகும். ஆண்டோட சமூகத்திலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்துல நீர் நன்மை செய்கிறவர் அல்லவாப்பா. நீர் அவர்களுக்கு விசாரிப்பீர் அல்லவா, அவர்களுக்கு உதவி செய்வீர் அல்லவா. அவர்களுக்கு இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, எந்த நிலையானாலும் சரி, உடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஐயோ மனம் உடைந்து வாழ்க்கையின் விரக்திக்கு விளிம்பிற்கு சென்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை தூக்கி நிறுத்துவீராக. அவர்கள் கழுகுகளைப் போல ஆமென் சட்டைகள் எடுத்து எழும்புகிற நாட்கள் வருகிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவீராக. புதுபலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் புதிய கிருபை பெருகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யார் யார் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் தொடர்ந்து நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்திற்கு எல்லாம் மகிமை வர பண்ணும். எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எடுத்துக்கொள்ளும். உமக்கே சகல துதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.